போகலாம். ரைட். வெல்கம். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிற கார் பார்த்தீங்கன்னா நியூ ஹோண்டா சிட்டியோட 5th ஜென்ரேஷன் ஹோண்டா சென்சிங் டெக்னாலஜின்னு சொல்லி புதுசாக ஒரு காரில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸுமே வந்து நிறையா வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் கிரில் மாதிரி இருக்குது, ப்ளஸ் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லரோட டிஃப்யூசர் ஸ்போர்ட்டி லுக்காக வந்து இந்த காரை மாற்றிருக்காங்க. எக்ஸ்டீரியர் லுக்கும் சரி, அதே மாதிரி கொலிஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஹோண்டா சென்சிங் சொல்லிட்டு ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியை ஹோண்டா கொடுக்குறாங்க. சேஃப்டி உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த ஹோண்டா சென்சிங்கில் ஹை பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரண்ட்டில் கேமரா வச்சுருக்காங்க. கொலிஷன் மிட்டிகேஷன் சிஸ்டம் கொடுக்குறாங்க. அதுபோக அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், ஆட்டோ ஹை பீம், இது மாதிரி நிறையா ஃபீச்சர்ஸ் பெரிய லிஸ்ட்டே வந்து ஹோண்டாவில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து ஹோண்டாவில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த காரில், ஸ்பெசிஃபிக்காக இந்த ஹோண்டா சென்சிங் டெக்னாலஜியில் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த ஹோண்டா சென்சிங்கிறது எந்தெந்த வேரியண்ட்லையும் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பாருங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கார் வீடியோஸ் அண்ட் நியூஸ் வந்து உங்களை வந்து ரீச் ஆகும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹோண்டா சிட்டியில் இப்போ 4 வேரியன்ட்ஸ் இருக்குது. அதில் எஸ்வி, விஎக்ஸ் அண்ட் ZX அப்படின்னு 4 வேரியன்ட் இருக்குது. அதில் பேசிக் வேரியண்ட்டில் மட்டும் உங்களுக்கு ஹோண்டா சென்சிங் டெக்னாலஜி வராது. மற்றபடி மீதி 3 வேரியன்ட்ஸ்லையும் ஹோண்டா சென்சிங் டெக்னாலஜி இருக்கும். அந்த டெக்னாலஜிக்கு வந்து ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸான ஒரு கேமரா யூஸ் பண்ணி இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ரெயின் சென்சிங் வைப்பர்ஸும் யூஸ் பண்ணுறாங்க, சென்சார் இருக்காங்க, ரேடார் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸ்டீரியர் பார்த்தீங்கன்னா எல்லா வேரியண்ட்டுக்குமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு பெரிய ஹனிகோம் மெஷ் கிரில் கொடுத்துருக்காங்க, கீழேயும் கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ளிட் பண்ணி 2 பம்பர்ஸ் வருது. மேலே பார்த்தீங்கன்னா ஸ்லீக் டிசைனில் ஒரு க்ரோம் ஸ்டைலிங்கும் பண்ணி பெரிய ஹோண்டா பேட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரியர் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பாய்லர் வந்து நீட்டாக கொடுத்து அது கீழே 2 டிஃப்யூசர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து ஸ்போர்ட்டியர் ஃபீலை வந்து கொடுக்கறதுக்காக இந்த டிசைன் ட்வீக்ஸ் வந்து ஹோண்டா சிட்டியில் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த டிஜிட்டல் டிஸ்பிளே ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் அனலாக் ஃபார்மில் வந்து நமக்கு காமிக்குது. அண்ட் இண்டிகேஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்து வந்துடும். இதில் மெயினாக சேஞ்ச் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் உங்களுக்கு வருது. அதே மாதிரியே ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் ஆப்பிள் கார்ப்ளேயும் உங்களுக்கு இந்த வெர்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கொலிஷன் மிட்டிகேஷன் பிரேக்கிங் சிஸ்டம், CMBSன்னு சொல்கிறாங்க. அதாவது குறுக்க ஏதாவது வெஹிக்கிளோ பெடஸ்ட்ரியனோ வந்துட்டாங்க அப்படின்னா இமீடியட்டாக உங்களுக்கு பிரேக் வார்னிங் கொடுக்கும். அதே மாதிரியே கொலிஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக பிரேக் ப்ரெஷரும் சிஸ்டம் அப்ளை பண்ணும். ரோட் டிபார்ச்சர் மிட்டிகேஷன் சிஸ்டம், RDM சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ லேனை விட்டு வெளியில் போகிறீங்க சிக்னல் போடாமல் அப்படின்னு சிஸ்டம் டிடெக்ட் பண்ணிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரேக் செலுத்தி ஸ்டீரிங்கை அட்ஜஸ்ட் பண்ணி உங்களை வந்து லேனுக்குள்ளே கொண்டு வரதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சிமிலராக லேன் கீப்பிங் அசிஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. அது வந்து ஸ்டீரிங்கை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் லேனை விட்டு வெளியில் போகிறீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது வந்து உங்களுக்கு சென்ட்ரல் லேனுக்குள்ளே வரதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபீச்சர் ஹோண்டா சென்சிங்கில் கொடுக்குறாங்க. இது நீங்கள் ஒரு 80 கிலோமீட்டர்ஸில் ட்ராவல் பண்ணும்போது க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ணி ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் போகிற கார் அதே லேனில் 60 கிலோமீட்டர்ஸில் தான் ட்ராவல் பண்ணுதான் இமீடியட்டாக உங்கள் காரை ஸ்லோ பண்ணி 60 கிலோமீட்டருக்கு கொண்டு வந்து ஒரு செட் டிஸ்டன்ஸில் உங்கள் காரும் ட்ராவல் பண்ணும். இதை தான் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் வித் லோ ஸ்பீட் ஃபாலோன்னு சொல்லி ஒரு ஃபீச்சர் கொடுக்குறாங்க. நீங்கள் காரில் சிக்னலில் நிற்கும்போது ஃப்ரண்ட்டில் இருக்கிற கார் மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை கவனிக்கலை அப்படிங்கும்போது சிஸ்டமே டிடெக்ட் பண்ணி இமீடியட்டாக உங்களுக்கு அலர்ட் வந்து விஷுவல்ஸ் மூலியமாகவும் ஆடியோ மூலியமாகவும் கொடுக்கும். இதுக்கு லீட் கார் டிபார்ச்சர் நோட்டிஃபிகேஷன் சிஸ்டம் சொல்லி ஒரு ஃபீச்சர் கொடுக்குறாங்க. ஆட்டோ ஹை பீம் ஹெட்லைட்ஸ்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. இது வந்து நீங்கள் 40 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே ட்ராவல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக லோ அண்ட் ஹை பீம் சரௌண்டிங் கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதுவே செட் பண்ணிக்கும். நம்ம இப்போ லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து லேன் வாட்ச் கேமரா வந்து ஆக்டிவேட் ஆகிடுது. அண்ட் கேமராவோட குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. இதில் ரிவர்ஸ் கியர் நீங்கள் எங்கேஜ் பண்ணும்போது நேரோ பார்க்கிங், க்ளோஸ் பார்க்கிங் அண்ட் வைடர் ஆங்கிள் கேமரா வியூஸ் வந்து உங்களுக்கு உள்ளே கேபினில் கிடைக்குது. நியூ ஹோண்டா சிட்டியில் நமக்கு ஹோண்டா சென்சிங் ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு எந்த ஃபீச்சர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு அமேசிங்கான கார் அண்ட் அதை பற்றின ரிவ்யூவோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். Until then, it's bye from Bala.